இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். கொஞ்ச நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கு வண்டி ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. சரி அதான் லைட்டை போட்டுன்னு வராரு. சைனாவில் நைட் டைம் இப்படி தான் இருக்கும். வண்டி ஓட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் பார்த்துக்கிட்டே ஓட்டலாம். பக்கத்தில் பாருங்க ஒரு அங்கிள் எவ்வளோ கெத்த வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜு கீழே போகணும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு கீழே தான் இருக்குது. அதாவது தண்ணி மட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. பக்கத்தில் பாருங்க மெயின்ஸ் வாங்குறாரு எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காருன்னு. வண்டியில் சார்ஜில் எடுத்து இந்த மேட்டில் ஏறது ரொம்ப கஷ்டம். அதனால தாங்க வண்டி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் ஒரு ரிவர் போகிறதுனால ரொம்ப குளிர் வண்டி ஓட்டும் போது. முன்னால் ஒரு வண்டி போது பாருங்க. அது எந்த வண்டியோட காப்பினா என்ன வண்டியோட காப்பின்னு தெரில. ஆனால் இங்கே இருக்கவங்க காப்பின்லாம் பார்க்கறது கிடையாது. வண்டி நல்லா இருந்தால் வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு பிடிக்குன்னு அவசியம் கிடையாதுல. அவங்களுக்கு பிடிச்சா போதும். இது நம்ம போகும்போது டக்குனு கதை திறந்தாங்கன்னா நம்ம சோறு முடிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த யூனிவர்சிட்டியோட என்ஆர்சிக்கு ஏத்தாப்புல ஒரு பாலம் போது பாருங்க. அது யூனிவர்சிட்டியோட 2 கேம்பஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான பிரிட்ஜு. நடுவில் ரோடு போகுது. 2 கேம்பஸ் பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் பாருங்க ஒரு குட்டிக்காரு. இந்த காரை பாருங்க லைட் நேம் மேக்கேனோட படம் போட்டது. கொஞ்ச நேரம் இங்கே என்ன பார்ப்போம், கார் வருதானே. நம்மள மாதிரி அவருக்கும் லைட்னிங் வைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஓலா தம்பி பிரேக்க அவங்களுக்கு மெசேஜ் போடல. இங்கே பாருங்க பைக்கு காருக்கும் தனித்தனி சிக்னல். எல்லா இடத்துலையும் இது மாதிரி தனித்தனியாக இருக்காது.
ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி பைக்குக்கு தனியாக கார் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் லெஃப்ட் சிக்னல் தனியாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு பைக்கில் போனதுக்கப்புறம் காருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க ஒரு ஆயி எவ்வளோ ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தேன். சார் ஓடிட்டேன்ல. ஓ ஐஸு இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போகணும். பேட்மேன் வண்டி கொண்டாந்து சொல்லிடுவாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இவ்வளோ பெரிய ஓட்டன்னு பார்க்காதீங்க. போகும்போது எவனும் உள்கதவை மூட மறந்துட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகின்றன. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.